போகலாமா? ஏய் டிராஃபிக் கேட்டில் இருந்துச்சுடா. என்ன ஆச்சு பாரு, ஸ்ப்ரிங்கு காணும்டா. ஏய் ஸ்ப்ரிங்கு கீழே உண்டுக்குது தெரியுதா? கையில் இரு அவனை பண்ணுறேன். இது தூக்குடா, லைட்டாக தூக்கு. கரெக்டாக உள்ள விட்றா. நான் விட்டுப்பேன், நீ கரெக்டாக பிடி. மாட்டி வச்சுறேன். கரெக்டாக விட்டு. அவ்வளோதான்டா, மஜாவாக மாட்டி. மட்கார்டு ரெடி பண்ணிட்டேன். எவர்றா ஆடுது படுறா? படிப்பறிவு இருக்கா அவனுக்கு? இருக்குடா, என்னது கற்றுக்கோ. எம்டி வாங்கினா மழை வந்தால் மட்காடு போடுங்கடா. எம்டியில் மட்காமா? மலையில் ஓட்டுறது ஜாலியாக இருக்குங்க. சாரல் அடிக்கிறாரே, சாரல் சாரல். ஹெல்மெட்டு போட்டுக்கடா. வலிக்குதா? இதே போல தானே எனக்கு வலிச்சுது. பண்ண போகிறேன்னா நாங்கள் காணத்தூரில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு பிளான். ஐயா அடிக்குதாடா? கரெக்டாக காது ஓட்ட உள்ள டமால் வச்சுக்கிறா. இப்போ இங்கே ரேட் எப்படி இருக்குன்னு தெரியல, அதிகமாக இருக்குமா? கூட்டமாக வேறு இருக்குது. ஏற்ற மாதிரி போயிடு. இந்த கடை பிரியாணி கடையா? மலையில் எப்படி எரியுது அது? 1/2 சாப்பிட்ற அளவு காசு வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ஏறி இறங்கின்னு இருக்கும். எங்கே ஸ்மெல்லு மட்டும் வருது இங்கே. நான்வெஜ், வெஜ்ஜு அண்டு நான்வெஜ் இங்கே சாப்பிடலாமா? வண்டியை கண்ணு முன்னாடியே விடணும். இங்கே தானே நம்ம வச்சுக்கிற காசுக்கு சாப்பிட முடியும். எம்டியில் இது ஒரு ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரைடர்ஸ். நாங்களே செஞ்ச மட்காடு, நாங்களே செஞ்ச சைடு ஸ்டாண்டு. இவ்வளோ தண்ணிலாம் விட்டா நம்பிடும்டா. சல்லுன்னு அடிக்கல தண்ணி. வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏபிஎஸ் கிடையாது, பிரேக் டிஸ்க் பிரேக் தான். ஸ்கிட்டும் மலையில் ஓட்டும் போது, அதனால் பார்த்து தான் பிடிக்கணும். கவுசிக்கு வரான் பாரு. கவுசிக்கு எவ்வளோ அமைதியாக போகிறான், ரோடை கிராஸ் பண்ணுறான். இந்த ராஜனை தான்டா நம்ப முடியாது. அப்படியே வருவான்டா, வண்டி வரும்னு தெரியும் ஆனாலும் வருவான். டேய் எம்டி எவ்வளோ பேர் வாங்கிட்டாங்கடா. எங்கள் தெருவிலே 2 பேர் வச்சுருக்கானுங்கடா. தெருவுக்கு 2 பேர் வச்சுக்கிறாங்கடா. R15ஓட இப்போ எம்டி தான் அதிகமாக சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாடா, R15 வீட்டுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எம்டி வீட்டுக்குள்ள ஸ்டாப்பே கிடையாது. எம்டி ஸ்டாப் பே பண்ணது. அப்படியா? அது நல்லா சேல் ஆகுனால அப்படியே விட்டாங்களா? வீட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் மாற்றினாங்க. வீட்டுன்னு சொல்லிட்டு லேடிஸு அப்புறம் சுற்றுலாம் மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியா? ஒன்றுமே பண்ணுறாங்க. எது மாற்றினாலும் எம்டி சேல் ஆகாது. வீட்டை மாற்றினாலும்
மூஞ்ச மாற்றிட்டா அவ்வளோதான், இந்த வண்டி குப்பையில் தான் பண்ணுவோம். மெயினே இந்த மூஞ்சி தாண்டா எம்டிக்கு, அந்த பம்பிள் பி மூஞ்சி தான் எம்டிக்கு. அப்புறம் இந்த லுக்கு சின்னதாக இருக்குல்ல, அப்புறம் இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கெலாம் சரியாக இருக்கும் வண்டி. சைடு ஸ்டாண்டு சென்சர்ன்றதுனால சைடு ஸ்டாண்ட் ஆன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா, ஆஃப் ஆகிடுது வண்டி. இப்போ வரும்போது தாங்க கலந்து விழுந்துருச்சு. நான் அந்த வீடியோ கிளிப்லாம் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாஷ்பேக். கையெல்லாம் இதாகிடுச்சுடா. என்னதான் பிரச்சனை? புது பேக்குடா, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறா. என்ன பண்ணலாம்? ஸ்லோவாக எப்படி அந்த வண்டியில் போகிறது? மழை வருதுன்னு தெரியல, மட்காடு போட வேண்டியதுண்டா. மட்காடு போட்டால் அசிங்கமாக இருக்குமே. அப்போ என்ன எதுக்கிட்டா கூப்பிட்டு வந்தீங்க? பாடுறா உன்னை தானே என் மட்காடை யூஸ் பண்ணிக்கிறேன். நீ தானே என் மட்காடு தக்கூரி. எதனா எடுத்து மாட்டலாம்டா, இருடா ஓரமாப்படா. ஏய் இருடா, எதனா எடுத்து தேரலாம்டா. அட்டை கிட்ட எதனா இருக்கா பாடுறா, போடா. நீ தான் தேரணும், போ. அட்டை இருக்கா பாரு. கௌசிக், என்ன பார்க்குற? இருக்கா அட்டை? ப்ளைனாக இருக்கணும் அட்டை. வலிக்குதா? செத்துரு. பாடுற அட்டை கிட்ட ஏதாவது இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன். என்ன அட்டையா? பாப்பா இருக்கா? மஜாடா, வாடா வாடா. இது எப்படி மாட்ட போகிற? சரி, எப்படா மாட்டுது? இரு அவனை பண்ணுறேன். இது தூக்குடா, லைட்டாக தூக்கு. கரெக்டாக உள்ள விட்றா. நான் விட்டுப்பேன், நீ கரெக்டாக பிடி. மாட்டி வச்சுறேன். கரெக்டாக விட்டு. அவ்வளோதான்டா, மஜாவாக மாட்டி. மட்கார்டு ரெடி பண்ணிட்டேன். எவர்றா ஆடுது பாடுறா? படிப்பறிவு இருக்கா அவனுக்கு? இருக்குடா, என்னது கற்றுக்கோ. எம்டி வாங்கினா மழை வந்தால் மட்காடு போடுங்கடா. எம்டியில் மட்காடு ஓட்டா அசிங்கமாக இருக்கும். இப்போ பாரு மட்காடு. A few moments later. போலாமா? டிராக்கிங் கேபிள் இருந்துச்சுடா. ஐயோ போச்சுடா. ரைட்டு. என்னடா ஆச்சு? ஸ்டாண்டுடா, ஸ்டாண்டு போடுறா. நல்ல வேலை. என்ன ஆச்சு பாரு, ஸ்ப்ரிங்கு காணும்டா. ஸ்ப்ரிங்கு கீழே உண்டுக்குது, தெரியுதா? கயிறு வச்சு கட்டிடலாம். அந்த ஸ்ப்ரிங் இங்கே தாண்டா ஏன்னா ஊந்துருக்கும். கயிறு எதனா ஆடு கட்டிக்கலாம். அதுதான் ஸ்பீடாக போவாதரான்னு சொன்னேன். இது ஸ்ப்ரிங்லாம் காணாமல் போச்சு. என்னடா இது சென்னைக்காரனுக்கு வந்து சோதனை. இது பாரு, நமக்கு என்ன கட்டு கம்பிலாம் கீழே போட்டு போயிடறாங்க. கட்டுறாது, தூக்கி பிடிச்சி கட்டுற. லைட்டாக சுற்றி விட்றா, அப்போ எடுக்கணும்ல. திடீர்னு பயந்தே போயிட்டுண்டா வண்டி. அதுதான்டா, நான் தாண்டா மெக்கானிக்கு. ஸ்டாண்டை தூக்கி குப்பையில் போடணும்டா. நான் தாண்டா மெக்கானிக்கு. நீ தான்டா பின்னாடி வச்சுட்டு உன்னை கூட்டு வந்தது நல்லது தான். மட்காடாவும் யூஸ் ஆகுற, மெக்கானிக்காகவும் யூஸ் ஆகுற. கலப்பு வண்டியை